நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் தான். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன், 2 பெட்ரூம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள் இதெல்லாமே நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஓவரால் வியூவாக கிச்சனை பார்த்துருவோம். கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் கலர்ஸ் எல்லாமே ஸ்கை ப்ளூவில் டார்க் கலர்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். வால் கேபினட்ஸ் எல்லாமே ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு யூ ஷேப் கிச்சன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்லேயே பண்ணியிருக்கோம். இதில் வரக்கூடிய ஹேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோலா ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு ரோலிங் ஷட்டர் சைடில் கொடுத்துருக்கோம். ஒரு டால் யூனிட் இருக்குது. லாஃப்ட் பார்த்திங்கன்னா அதே சேம் கலரில் நம்ம லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 கிளாஸஸ் அது வந்து ஃப்ளாப் ஓப்பனில் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய வால் பாக்ஸஸ் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. எல்லாமே டோர் வந்து கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேண்டில்ஸ் தேவையில்லை. ஸோ இது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ரோலிங் ஷட்டர், அதுக்கு பக்கத்தில் ஒரு டால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டு ஹேண்டில்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது யூ ஷேப் கிச்சன் அப்படிங்கிறதுனால நிறையா ஸ்டோரேஜஸ் இருக்குது. ஸோ டேண்டம் பாக்ஸஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டேண்டம்ஸாக பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணும்னாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேண்டம்ஸில் நம்ம என்ன வேணும்னாலுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாட்டில் புல் அவுட் இருக்குது. இது எஸ்எஸ் ஃபினிஷில் வருது. 304 கிரேட் வரும். பிவிசி கட்லரி வாஷபிள் தான். அதுக்கப்புறம் கீழே ஒரு டேண்டம், அதில் வந்து பிளேட் ரேக்ஸை வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமே இருக்கிற 2 டோர் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் யூனிட் டோர். ஸோ இது வந்து டோர் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். எல் ஷேப்பாக கார்னர் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நார்மல் டோர். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிங்க்குக்கு வரக்கூடிய டபுள் டோர் கொடுத்துருக்கோம். டோரில் எல்லாமே லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் டஸ்ட்பினும் ஒரு பக்கம் டிட்டர்ஜென்ட் புல் அவுட்டும் இருக்கும். இந்த டோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே பண்ணது தான். ஸோ இதோட வாரண்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி இருக்கும். இது ஐ கிளாஸி லேமினேட் யூஸ் பண்ண டோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக கிளாஸியாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ கலர் வைஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் ஒரு டார்க் கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ப்ளைவுட்டில் ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே பண்ணி தரதுனால 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி நம்மளால் கொடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஹேண்டில்லெஸ் கிச்சன் அப்படிங்கிற வகையில் வருது. இது பார்த்திங்கன்னா ஹேண்டில்லெஸ் கிச்சன். ஸோ ஹேண்டில்ஸ் எல்லாமே கோலா ஹேண்டில்ஸாக இருக்கிறதுனால நம்ம உள்ளவே எல்லா ஹேண்டில்ஸுமே வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல மட்டும் நாப் ஹேண்டில்ஸும் எக்ஸ்டர்னல் ஹேண்டில்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். விக்கர் பேஸ்கெட் நமக்கு எப்படின்னு தெரியும். விக்கர் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நம்ம வச்சுக்க முடியும். ஆனியன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரோலிங் ஷட்டர் வந்து அலுமினியம் ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு அலுமினியம் ஃபினிஷில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு புல் அவுட் பண்ணாவே போதும், அது மேலே போய் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மிக்ஸி அப்புறமேட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு செமி டால் யூனிட் அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அடுத்ததாக வரக்கூடியது ஒரு ஃபுல் டால் யூனிட். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜாக பிரிச்சுட்டு மீதி இருக்கிற டோரை வந்து ஒரு பெரிய டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுலேயுமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஒயிட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டோர்ஸுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் வரும். ஃப்ளாப் ஓப்பன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கிளாஸுமே கொடுத்துருக்கோம், டிசைனர் கிளாஸில்.
ஸோ எல்லா டோர்ஸ்க்குமே கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இதனால் டோருக்கு வந்து ஹேண்டில் தேவைப்படாது வால் பேக்ஸில் இருக்கிறதெல்லாம். ஸோ அந்த டோர்ஸே நம்ம கீழே புஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க முடியும். இது கார்னரில் இருக்கக்கூடிய வால் பாக்ஸ். ஸோ இது டபுள் டோர் கான்செப்டில் கொடுத்துருக்கோம். எல் ஷேப்பில் உள்ள ஒரு ஷெல்ஃபும் நமக்கு டபுள் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டோரேஜும் கிடைக்கும். ஸோ ஆப்போசிட்லேயுமே 2 ஃப்ளாப் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளாப் ஓப்பனில் வந்து கிளாஸ் இருக்கும். இந்த ஃப்ளாப் ஓப்பன் வந்து ஃபுல்லாகவே டோராகவே கன்சிடர் ஆகும். டோரை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் டேப்பெல்லாம் 2mm எட்ஜ் டேப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2mmங்கிறது உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷஸ் கொடுக்கும். ஸோ கையை கிழிக்கிற அந்த ஷார்ப்னஸ் எதுவுமே இருக்காது. எல்லா வால் பாக்ஸுக்கும் சரி, எல்லா பேஸ் யூனிட்டுக்கும் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வரும். ஸோ ஓவராலாக கிச்சனோட வியூ பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்குது. கலர் வைஸ்லேயுமே நல்லாவே மேட்சிங் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஸ்பேசியஸான யூ ஷேப் கிச்சன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து கஸ்டமைஸ்டாகவே இவ்வளோ ட்ராவர்ஸ் வேணும், அதே மாதிரி பெரிய மிரர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் கேட்டதுனால நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய மிரர் ஸ்டோரேஜ். இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஷெல்ஃபோட நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்கும். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவர்ஸ் அதிகமாக கொடுத்துருப்போம். ஒரு 4 ட்ராவர்ஸ், கிட்டத்தட்ட 8 ட்ராவர்ஸும் மேலே ஒரு பெரிய ட்ராவரும் கொடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 9 ட்ராவர்ஸு வித் நோ பேண்டில்ஸோடு வருது. நிறையா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபுல் வாலையுமே நம்ம வந்து வார்ட்ரோபாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மேலேயும் பார்த்திங்கன்னா லாஃப்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த டிசைன் ஆல்ரெடி நம்ம திருச்சி சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் தான். அதை இன்ஸ்பயர் ஆகி இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே பேட்ச் டிசைனில் ஒயிட் கலர் டோர்ஸில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு வாலுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் தான். அதில் வந்து உட்டன் கலரோட டார்க் உட்டனோட பேச்சஸ் இருக்கும். டோர்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா டோர்ஸ்க்குமே கீழே வந்து லாக் இருக்கும். லாஃப்ட்டுக்கு வந்து லாக் வராது. லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் க்ளோசிங்கில் வரும். கீழே இருக்க வார்ட்ரோப் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங்கில் வரும். உள்ளே இருக்க எல்லா ட்ராவர்ஸ்க்குமே நம்ம லாக் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு கிட்ஸ் பெட்ரூமு. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் பெட்ரூம் பார்க்குறோம். கிட்ஸ் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வேரியண்ட் நிறையா கொடுத்துருக்கோம். கலர்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு டோருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கான்செப்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அந்த பையனே வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து கிரேயான்ஸ் வச்சு ட்ரா பண்ணி காட்டினார். ஸோ அந்த கலர்ஸே நாங்கள் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அதே கலர்ஸே ரெட்டிஃபை பண்ணி எடுத்து அந்த டிசைன் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக அந்த பையன் என்ன எதிர்பார்த்துருந்தாரோ அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டோர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஸில் இருக்கும். அந்த பையன் வந்து இதை தான் எக்ஸாக்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம அதேமாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது கிட்ஸுக்குன்றதுனால இந்த கலர்ஸ் வந்து வேரியண்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாப் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒயிட் கலர் ஹேண்டில்ஸாக இருக்கும், டிசைனர் ஹேண்டில். இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம போடுற கலர்ஸ் கிடையாது. இது எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்டல் கலர்ஸ்னால் கொஞ்சம் லைட்டாக தான் அந்த டார்க்னஸ் இருக்கும். ரொம்ப அதிகமாக அந்த கலர்ஸ் நமக்கு இமிட்டேட் ஆகாது. ஸோ உட்கார்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகாது. அந்த கலர்ஸோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அந்த பையன் வந்து டெக்கரேட்டிவாக கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு. அவெஞ்சர்ஸ் பொம்மையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேபினட் லைட்டுக்காக நம்ம வயர் விட்டுருக்கோம். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஸ்டடி டேபிள் கிட்ட லைட் கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சின்னதாக நம்ம ஒரு ஷூ ரேக் எல்லாருக்குமே கொடுக்குறது தான், காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ அது ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷூ ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஃப்ட் கூட அந்த கிட்ஸ் பெட்ரூமில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட்டு, ப்ளூவு, பிங்க்கு, அதே மாதிரி வயலட் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேட்டில் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இப்படி இருந்ததுனால அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வார்ட்ரோபோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸஸாக கொண்டு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த வாலில் வந்து ஆல்ரெடி சுவிட்ச் பாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து இந்த கேபினெட் வழியாக நம்ம லிஃப்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்து அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ட்ராவர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா லாக் இருக்கும். அதே மாதிரி டோர்ஸ்க்குமே லாக் இருக்கும். ஸ்லைடிங் டோர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு லாக் வராது. ஏன்னா ஸ்லைடிங் டோரை பொறுத்த வரைக்கும் லாக் கொடுக்க முடியும். பட் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது எப்போயாவது ஒரு தடவை கிராக் ஆச்சுன்னா திருப்பி நம்ம அதை போடுறதுன்றது ஃபுல்லாகவே மாற்றி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து கிட்ஸ் பெட்ரூமோட ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு அந்த பையன். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அவுட்புட்டோட முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி யாவே கிச்சன்ஸில் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னாவே போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பாய்.